AK-74 ஒரு ஆயுதம். அது ரஷ்யால இருந்து வந்திருக்கு எங்களுக்கு. அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. அரிசி போலதான் தோட்டா இருக்கும். ஆனாலும் ஒரு நெஞ்சில பட்டுச்சுன்னா முதுகுக்கு பின்னாடி எது இருக்காது. என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். ஏன் நீ ஒரு துபாக்கூரு. AK-74 ஒரு துப்பாக்கி வருது. அது வரைக்கும் அப்படி கூர்மையா இருக்கும். ஆனா சின்னதா தான் இருக்கும் தோட்டா. இங்க ஒரு புள்ளி தான் இருக்கும். ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா முதுகு பக்கம் எது இருக்கு, இப்படி போய் விரிஞ்சு. AK-47 கேள்விப்பட்டிருக்கேன். AK-47 அப்படின்னு ஒரு புதுசா ஒரு துப்பாக்கி வந்திருக்கா. அதை தயார் பண்ணா எங்க பாத்தாங்க. என் பிள்ளைங்க என்ன கேக்குறாங்க, அண்ணே கேரளாவே கல் குடிச்சிட்டு வரான், புதுச்சேரிவே கல் குடிச்சிட்டு வரான், ஏனே இதை நம்ம ஊர்ல தடை பண்ணி வச்சிருக்காங்க, இதுக்கு நீ ஒரு வழி பண்ண மாட்டியாங்கிறான். அவன் கிடக்குறான். நான் ஒரு மருத்துவர் ஆயிட்டேன். மருத்துவர், நீங்க நோயாளி என்கிட்ட வரீங்க. அப்போ